அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காயில் வரக்கூடிய டவுனி மில்டின்னு சொல்லக்கூடிய சாம்பல் நோயோட அறிகுறிகளையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளுக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது வெளிநிற திட்டுக்கள் மாதிரி இருக்கும். அதுக்கு நேர் கீழாக பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிற பூஞ்சான படலந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா அங்கங்கே வெண்மை நிறம் பூஞ்சானமாக இருக்கும். கொஞ்சம் தீவிரமாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு செடி முழுக்க பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் பூஞ்சானம் வந்துட்டு பரவிடும். அது மட்டும் இல்லாமல் இளம் காய்கள்லாம் அதோட வளர்ச்சியை இழந்து நம்மளுக்கு வந்துட்டு மகசூலுமே பாதிக்கப்படும். இந்த நோய் வந்துட்டு எது மூலிமா பரவுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக பூஞ்சான நோய்கள் வந்துட்டு மண் மூலியமாகவும் காற்று மூலியமாகவும் பரவும். இதை வந்துட்டு எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். இதில் வந்துட்டு 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ரெகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ் சொல்லிட்டு 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இது வந்து சாம்பல் நோய் மட்டும் இல்லை, அதாவது இந்த இலைப்புள்ளி நோய், இலை கருகல் நோய், வேரழுகல் நோய், எல்லா விதமான நோயுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இது எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு 1 பாக்கெட்டு 250 கிராமே போதுமானது. நம்ம வந்துட்டு 3 டோஸுமே வந்துட்டு நம்ம வேறு சிகிச்சை கொடுக்கணும். நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா ட்ரிப்லேயே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எனவே வெண்டைக்காய் சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக லாபம் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.